வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் வக்கரதுண்டான் தன்னோருக்கு பிரசோய ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் கம் கணபதியே நம. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகாவித்யாதான. ஓம் ஸ்ரீ கிளீம் பஞ்சபூத வசிஷ்ய ஓம் மந்திரங்க பஞ்சபூத வசிஷ்ய ஓம் லங்கவங்க பஞ்சபூத வசிஷ்ய ஓம் லங்கவங்க பஞ்சபூத வசிஷ்ய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதன்ற அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. சனீஸ்வர பகவானோட சனீஸ்வர பகவானோட காரத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயுள் காரகன், தொழில் காரகன். ஓகேங்களா. நீதியின் தலைமகன். ஓகேங்களா. இவர் பார்த்தோம்னா ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் கொடுத்து ஆட்சி பலம் உச்ச பலம் கட்டி கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிட்டாருன்னா அதே அற்புதமான பலாபலங்களை கொடுக்க வல்லவர். கோச்சாரத்துல 3, 6, 11 அமைஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஜாதகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள கிரகம். 7 சனி அஷ்டம சனி அப்படிங்கிற ஸ்தானத்திலேயே பலன்கள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓகேங்களா. இவர் பார்த்தோம்னா 7 சனி காலத்துல பார்த்தோம்னா அதை பற்றி நாம் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அஷ்டம சனி காலத்துல ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அந்த கஷ்டங்களும் பராமரிக்கணும்னா உங்க ஜாதகத்துல அவர் ஆட்சி பலம் உச்ச பலம் இருந்தாலும் உங்களுக்கு யோகராக இருந்தாலும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவது இல்லை. சனி பகவானை குறித்து நீங்க எந்த விதத்திலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னா அந்த 30 வருடத்தில் வரக்கூடிய அஷ்டம சனி காலத்துல எந்த கஷ்டங்களும் படுத்த மாட்டார். ஓகேங்களா. ஏதாவது நம்ம அவருக்கு விரோதம் அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சேர்த்து 30 வருடங்களுக்கு அந்த அஷ்டம சனி காலத்தில் கஷ்டப்படுத்துவார். ஓகேங்களா. இதுதான் சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா. இவருடைய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கணும் அப்படின்ட்டா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறது, தர்மசாஸ்திரம் ஐயப்பனை வழிபாடு செய்யறது. ஓகேங்களா. தாளபைரர் வழிபாடு வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு, கணபதி வழிபாட்டை எல்லாம் வச்சுட்டீங்கன்னா இவருடைய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம்னா இவர் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கிறார். என்ன காரணம், 9, 10 பேர் வரார். தர்ம கர்மாதிபதிங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதத்துல இவர் வருவார். இவர் ஒருவரே இவங்களை மிகப்பெரிய முன்னேற்ற பாதைகள் கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் தான் சனீஸ்வர பகவான். ஓகேங்களா. இவர் பார்த்தோம்னா லக்னத்திலேயே அமைச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஏன்னா 9, 10 குறைவு லக்னத்தில் அமையிறது இவருக்கு அமையிறது மிகப்பெரிய முன்னேற்றம் தருவார். கோடீஸ்வர பிராப்தி உள்ளவர். அதே அற்புதமான பலாபலங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலன் தரும். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் நிற்கிறது மிக அற்புதமான ஒரு யோகமே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். தொழில் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம், லாபங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 3ஆம் இடம் தைரியம் வெற்றி ஸ்தானத்தில் நிற்கும்போது 9, 10 குறைவு நிற்கும்போது ஓரளவுக்கு நடக்கும் ஒரு ஆவரேஜான பலாபலன்களை தான் கொடுப்பார். கடகத்துல ரிஷப லக்னத்துக்கு நிற்கும் போது அவருடைய பூச நட்சத்திரத்தில் நின்றாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு இல்லை. இல்லைனாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் தான் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கும்போது 9, 10 குறைவு ஒரு கேந்திராதிபதி ஒரு கேந்திர ஸ்தானம் இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். வழிபாடு சூரிய நாராயணன் கோயிலும் திருநள்ளாறு வழிபாட்டையும் வச்சுக்கிட்டோம்னா எந்த கஷ்டங்களும் இல்லை. ஓகேங்களா. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் நிற்கும் போது அதி அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூப்பராக இருக்கும். முன்னேற்றங்கள் மிகுதியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. புதன் நட்பு வீடு ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி அவர் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல நிற்கிறது நன்மையே, தீமையெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 6ஆம் இடம் தைரியம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி 6ஆம் இடத்துல நிற்கிறார். ஒன்றும் தவறு கிடையாது. அங்கே உச்சமாக ரிஷப லக்னத்துக்கு நன்மையே, தீமையெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கு. எதிரிகள் சத்துருக்கள் ஜெயம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும். ஓகே. சத்துருக்கள் மூலமாக கூட லாபங்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. எந்த தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் ஏற்படும். கடன் வாங்குவாங்க, தொழில் செய்வாங்க, அது கடன் திருப்பி அடைச்சிடுவாங்க. ஓகேங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிஷப லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது நன்மையே, தீமை கிடையாது. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த செவ்வாயோட வீடு பகை வீடு கொஞ்சம் ஆவரேஜாக நடக்கும். திருமணம் லேட் ஆகும். ஓகேங்களா. திருமண காரியங்களில் 7ஆம் இடத்துல இருக்கும்போது சன்னியாசி அமைப்பை கூட கொடுத்துருவாரு. பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். முருகப்பெருமான் வழிபாட்டையும் செவ்வாய் வழிபாட்டையும் சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். ஓகேங்களா. திருநள்ளாறு போகிறது. ஓகேங்களா. திருநள்ளாறு வழிபாடு
பழனிமலை முருகன் வழிபாட்டை வச்சுக்கணும். கந்தன் அருள் இருந்தால் மந்தன் என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் உண்டு. கந்தன் அருள் இருந்தால் மந்தன் அருள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற கூற்றின்படி விருச்சிகத்துல ரிஷபலக்கணக்காரர்களுக்கு சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டாருன்னா நீங்க முருகனை கெட்டியா பிடிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா அஷ்டமஸ்தானத்துல நின்றாரு. யோகாதிபதி வந்து 8ஆம் இடத்துல நிற்கக்கூடாது. ஓகேங்களா. அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடாது. யோகாதிபதி இந்த லக்னம் ரிஷபலக்கணத்துக்கு வந்து யோகாதிபதி அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா பலன்கள் அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்காது. ஓகேங்களா. மீடியமா தான் இருக்கும். நற்பலன்கள் நடக்கணும், ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டா நீங்க வந்து சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் குரு ஆலங்குடி வழிபாட்டையும் வச்சுக்கணும். திருநள்ளாரையும் ஆலங்குடியும் தரிசனம் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். ஓகேங்களா. கெடுபலன்கள் குறைந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துலயே இருந்தாருன்னா அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். எல்லா காரியங்களையும் வெற்றி, எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் வெற்றி. எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம் இருந்தால் நற்பலன்கள் நடக்கும். நல்ல தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓகேங்களா. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்துல இங்கே ரிஷபலக்கணத்தில் இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். சனி திசை நல்ல யோக திசை தான் இருக்கும். 9-10 இருந்தாருன்னா தர்மகாரி யோகங்கிற அமைப்புல பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கணும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பலன்கள் குருவோட வீடான இந்த இடத்துல இருந்தாங்கன்னா 11ஆம் இடத்துல 11ஆம் இடம்ங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு ஏற்ற இடமே. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். பணபர ஸ்தானம் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் சூப்பர் டூப்பராக இருக்கலாம். அடுத்து 12ஆம் இடம் இங்கே வந்து நீச்சமாகிறார். விரயங்கள் கட்டுக்கடங்காம போகும். 9-10 குறையனோட காரியங்கள் எல்லாம் தடை தாமதங்கள் இருக்கும். எல்லா விதத்திலும் நம்மளுக்கு பிரேக் ஆகும். ஓகேங்களா. அதனால செவ்வாய் முருகப்பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். சனீஸ்வர பகவானையும் வழிபாட்டையும் வச்சுக்கிட்டோம்னாதான் ஓரளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். ஓகேங்களா. அதனால இங்க வந்து நீச்சமாகும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் யோகாதிபதி தான். ஆனால் யோகாதிபதி வந்து இங்க 12ஆம் இடத்துல கெட்டு போகக்கூடாது. 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துல கெட்டு போகாமல் இருக்கணும். 6ஆம் இடத்துல கூட உச்சமாய் நட்பு வீட்டில் இருக்கலாம். பாதிப்பு அதிகம் வராது. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா 8ஆம் இடத்துல குருவோட வீட்லையும் 12ஆம் இடமான செவ்வாய் வீட்லையும் நிற்கிறப்ப நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். மற்ற வீடுகளை பற்றியோட நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அதே சந்திரன் கடகத்தில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் 3ஆம் இடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. சிம்மத்தில் இருக்கிறவங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் இடம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு யோகாதிபதி வந்து 6-8-12 கெட்டு போகக்கூடாதுனால சனீஸ்வர பகவான் 6ஆம் இடம் ஓகே. 8ஆம் இடம் இந்த ரிஷபலக்கணத்துக்கு வந்து 8-12 இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்குண்டான பரிகார பூஜைகளை செஞ்சுக்கணும். அதுக்குண்டான பரிகார பூஜைகளை செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்குங்க. ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும். மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணும். நீங்களும் ஷேர் பண்ணணும். யூடியூப் ஷேர் பண்ணாதான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் 8ஆம் இடம் 11ஆம் இடம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பரிகாரத்தை செஞ்சுருக்கேன். இது மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். அதனால நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் அமைச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும். ஓகேங்களா. பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா கூட என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.